சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மாடியில் எப்பவுமே நம்ம வந்து தோட்டம் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம எல்லா தொட்டியும் நவுத்திட்டு பெருக்கி க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நம்ம அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா இல்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணை கீழே கொட்டி காய வச்சுட்டு அடுத்து செடி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறோம் மண்ணை. அடுத்து நம்ம என்ன செடி வைக்கிறோன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நவுத்திட்டு க்ளீன் பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தொட்டியை நவுத்திட்டு நல்லா பெருக்கிடுங்க. இது எதுக்கு நம்ம இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரே இடத்துலையே வச்சிங்கன்னா அப்படியே மாடியில் வந்து ஊறி கீழே வந்து தண்ணி லீக் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரே இடத்துல ஊறி அந்த இடத்துல வந்து லீக் ஆகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. தொட்டியெல்லாம் நவுத்தி க்ளீனாக பெருக்கி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் மருந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் சொன்னேன், அந்த பாட்டில் வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அதனால் வேறு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதோட பேர் வந்து கண்டிப்பாக நான் போய் மருந்து வாங்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மருந்து அடித்தோம்னா கரெக்டாக ஒரு 10 நாளில் பூவெல்லாம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடுது. காய்க்கிற செடி இருந்ததுன்னா நமக்கு நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடிக்கலாம். நம்ம மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலெல்லாம் கூட கொஞ்சம் தண்ணி அடித்து விடணும். அப்போ தான் நம்ம அடிக்கிற மருந்து வந்து இந்த செடியில் வந்து சாரும். இது பார்த்திங்கன்னா இயற்கை உரம் தான். இதோட பேர் வந்து கண்டிப்பாக நான் அந்த கடைக்கு போகும்போது அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 2 மூடி அளவுக்கு இதில் கலந்துக்கலாம். இந்த மருந்து அடித்து ஒரு 10 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் செடியெல்லாம். நம்ம பம்ப் பண்ணிக்கலாம். நம்ம மாடியில் செடி வைக்கிறோம், இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 1 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா மாடிக்கும் ஒன்றும் ஆகாது, நம்ம செடிக்கும் வந்து ஒன்றும் ஆகாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மாடியில் செடி வச்சா தண்ணி ஊறுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. 2வது நம்ம அந்த வீட்லேயுமே வந்து வச்சுருக்குறோம், செடியெல்லாம் வச்சுருக்குறோம். அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி மாற்றி வச்சு அந்த இடத்த காய விடணும். அதாவது நம்ம ஒரே இடத்துல அந்த தொட்டியை வச்சு அந்த இடத்துல தண்ணி ஊறுற அளவுக்கு பண்ணாமல் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கிட்டு காய விட்டோம் அப்படின்னாக்கா எந்த டேமேஜும் ஆகாது. அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.